சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தேவன் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த சந்ததிக்குள்ளே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறதுனால அந்த சந்ததிக்குள்ளே நாம் இருக்கிறோம். அப்போ நம்மை வேறாக கிறிஸ்துவை வேறாக பார்க்கறது இல்லை தேவன். எல்லாரையும் ஒன்றாக தான் பார்க்குறார். கிறிஸ்துவையும் உங்களையும், கிறிஸ்துவையும் நம்மையும் தேவன் எப்படி பார்க்கிறாரு? ஒரே ஆளாக பார்க்கிறார். அதுதான் உடன்படிக்கை. ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ வா, நான் சொல்கிற இடத்துக்கு போ, என்னை நம்பு, நீ நல்லா இருப்ப, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், என்னை பின்பற்றி வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன உடனே அவன் உடனே தன்னுடைய விசுவாசத்தை அதுக்கு கொடுக்குறான். பாருங்க, உடனே விசுவாசத்தோட ரெஸ்பாண்ட் பண்ணுறான். விசுவாசம் அவனுக்குள்ளே எழும்புகிறது. அவன் சொல்கிறான், எஸ், நான் ரெடி, நான் பண்ணுறேன். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஸோ கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்கிறான், அது உடன்படிக்கை ஆகிவிடுகிறது. அவ்வளோதான். உடன்படிக்கை அங்கே ஒப்பந்தம் ஆயிடுது. அப்போ தேவன் உடன்படிக்கையின் தேவன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, புட் மீ இன் ரிமெம்பரன்ஸ். நான் சொன்ன வார்த்தைகளை என்கிட்ட கொண்டு வாங்கன்றார். ஜபம்னா என்ன? நான் சொன்ன வார்த்தையை என்கிட்ட சொல்லுன்ற. ஜபம்னா நீங்கள் நினச்சதெல்லாம் வச்சு புலம்புறது கிடையாது. உங்கள் உள்ள குமுறல்கள்லாம் வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறது ஜபம் அல்ல. சில நேரத்தில் அது சொல்கிறோம், ஏன்னா நம்ம குமுறல்கள் இருக்குது. ஆனால் ஜபம் அது இல்லை. ஜபம் அது இல்லை. ஜபம் என்ன? தேவனே, நீர் சொல்லி இருக்கிறீர், ஆகவே நான் கேட்கிறேன், நீர் சொன்னபடியே எனக்கு செய்யும். சாலமோன் சொல்கிறான், என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ சொன்னபடி எனக்கு செய்யும். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேணாம் எனக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் கேட்கல. நான் அவனுக்கு என்ன சொன்னீரோ, என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னீரோ அதை எனக்கு செய்யும். அவ்வளோதான். அப்போ ஏன்னு சொன்னால் எல்லாமே உடன்படிக்கை பேஸ்டு. எல்லாம் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாம் செய்யப்படுகிறது. அப்போ உடன்படிக்கையின் தேவன், அந்த உடன்படிக்கை மறக்காத தேவன். இந்த உடன்படிக்கை தான் எழுதி இன்றைக்கு வேத புஸ்தகமாக இருக்குது. பழைய ஏற்பாடுனா பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடுனா புதிய உடன்படிக்கை. இது ஒரு உடன்படிக்கையின் புஸ்தகம். எல்லாம் சொல்லுங்க, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம். இது சும்மா லேசான காரியம் இல்லை, ஒரு பெரிய முக்கியமான பத்திரம். அது வீட்டில் இந்த நிலப்பத்திரம், அந்த பத்திரம், இந்த பத்திரத்தெலாம் பத்திரமா வச்சுருக்கிறோம். அதை ரொம்ப விவரமாக படிக்கிறோம். எல்லாம் கோட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதா, இது இத்தனை சென்டிமீட்டர் வந்துதான்னு கரெக்டாக பார்த்துடுறோம். இதில் கரெக்டாக பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இதன்படி எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களா, சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏசு அப்படி பண்ணார் பாருங்கள். பிசாசு சோதிக்கிறான். சோதிக்கும் போது சொல்கிறாரு, எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாரு? கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எழுதப்பட்டிருக்கிறதே. எழுதப்பட்டிருக்கிறதே என்னொன்று பிசாசு கூட பாருங்கள் ஒன்றும் செய்ய முடியல பாருங்கள். ஏனென்றால் உடன்படிக்கையின் வல்லம் அந்த மாதிரி. உடன்படிக்கை உடனே வேறு லெவல் ஆக்கிடுது உங்களை. எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் கடவுளே சொல்லியிருக்கிறாரு. கடவுள் ஒரு பொய் உரையாத தேவன், அவர் சொல்லிட்டாரு. அந்த தேவன் தான் இப்போ ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவரை பாதுகாக்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவனை விடுவிக்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவனுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்க அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆபிரகாமின் தேவன், இந்த உடன்படிக்கையின் தேவன் தன்னுடைய உடன்படிக்கை அப்படியே அவர் காப்பாற்றுவார். அவர் ஒரு நாள் அதை தவறுறதே கிடையாது. பாருங்கள், ஒரு தகப்பன் இருக்கிறான். அந்த தகப்பன் ஒவ்வொரு தடவையும் தான் பிள்ளைக்கு என்ன செய்வேன்னு சொல்கிறானோ அதை செய்கிறவனாக இருந்தா. சில தகப்பன் மாதிரி இன்றைக்கி நான் கூப்பிட்டு போகிறேன்னுவாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னுவாங்க. ஆனால் அது இன்றைக்கி நடக்காது, இந்த மாதமே நடக்காது. இன்றைக்கி சொன்னாங்கன்னா 6 மாதம் பொறுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுங்க வேலை அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. என்றைக்கு சொல்கிறோமோ அன்றைக்கி செய்கிறது நல்லது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம வார்த்தை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது. அப்போ எதையாவது ஒன்று சொன்னீங்கன்னா அப்படியே செய்தீங்கன்னு வைங்க பிள்ளைக்கு. அப்போ அந்த பிள்ளை பாருங்கள், நாளைக்கு ஒன்றை கேட்கும்போது நீங்கள் செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அந்த பிள்ளை ரிலாக்ஸ் பண்ணுவதை பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்யாத ஆளாக இருந்தீங்கன்னா அது கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா பாருங்கள் இன்னும் டென்ஷன் ஆகும். அவன், பா உண்மையாக சொல்கிறீங்களா,
செய்வீங்கல்ல, நீங்கள் நாளைக்கு வந்துடுவீங்கல்ல. அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நீங்கள் வந்து செய்கிறேன்னு சொன்னதுனால இப்போ இவர் செய்வாரா, போன தடவை இப்படி தான் சொன்னார், எங்கே செஞ்சார் அப்படிங்கிறதா அது. ஆனால் செய்கிற ஆளாக இருந்தால் டென்ஷன்லாம் அவனுக்கு தீர்ந்துடுது பாருங்க. அவனுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. நான் நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே அவன் உடனே போய் குதிச்சுக்கிட்டு போய் ஜாலியாக போய் எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்காக அவன் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுடைய தாப்பன் சொல்லிவிட்டார், நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு. இது வரைக்கும் அவர் தவறுனதே கிடையாது. நிச்சயமாக அவர் செய்வார். வார்த்தையை கொடுத்துட்டாரு, செய்வார். நான் சொல்கிறேன், நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுகத்துக்கான வார்த்தையில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய செழிப்புக்கான வார்த்தையில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான வார்த்தையில் கொடுத்திருக்கிறார். இதற்கான எல்லா வார்த்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்டிருக்கிறது யாரும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த கான்ட்ராக்டை, இந்த கவனண்ட்டை, இந்த உடன்படிக்கையை யாரும் தூக்கி எறிய முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய உடன்படிக்கை. ஆகவே அதனால தான் தேவன் பாருங்கள், உடன்படிக்கையை சொல்லிட்டதுனால நம்மளை ஆசீர்வதிக்க அவர் மும்முரமாக இருக்கிறார். அவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது, அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பெர்மிஷன் தேவைப்படுது. நிறைய பேர் அந்த பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆசீர்வாதத்துக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நுழையும்படி அவர் நம்முடைய பர்மிஷனை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் கொண்டாந்து நான் 10 மூட்டை அரிசியாக இருக்கணும்னு வச்சுருக்கேன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு 10 மூட்டை அரிசி கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குறேன். ஆனால் நீங்கள் கதவே திறக்க மாட்டிங்கன்னா நான் எங்கே இறக்குறது? 100 மூட்டை இறக்கணுன்னா கூட இறக்க முடியாது என்னால். ஏன்னு சொன்னால் நீங்கள் கதவை திறக்கணும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அநேகருடைய இன்னும் மனம் திறக்கப்படவில்லை, புத்தி திறக்கப்படவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அவர்கள் இல்லை. தேவன் சொன்னதை செய்வாருங்கிற அந்த நிச்சயமெல்லாம் அவர்களுக்குள்ளே இல்லை. அதனால் இந்த ஆசீர்வாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வரவில்லை. தேவன் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்கள், பொய்யுரையாத தேவன். தேவன் ஒரு சின்ன பொய் சொன்னார்னு வைங்க, ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு சின்ன பொய் சொன்னார்னு வைங்க, நான் சொல்கிறேன் அவர் தன்னையே அழிச்சிருவார். அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் தேவனே கிடையாது, தேவனாகவே இருக்க முடியாது, அழிச்சிருவார். ஏன்னு சொன்னால் அவர் பொய்யுரையாதவர் என்கிற அந்த இன்டெகிரிட்டி இருக்குது பாருங்கள். அவரை குறித்த அந்த உண்மை வாய்ந்தவர், உண்மையுள்ளவர் என்கிற அந்த இது இருக்குது பாருங்கள். அதில் தான் எல்லாமே தொங்கிட்டு இருக்குது. அவர் உண்மையுள்ளவர்ன்றதில் கொஞ்சம் சந்தை ஒரு கேப் விழுந்துருச்சுன்னா, ஒரு பொத்தல் விழுந்துருச்சுன்னா எல்லாமே விழுந்துடும், அவ்வளோதான், போச்சு. அதுக்கப்புறம் சபையை மூடிட வேண்டியது, நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம், எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம், வேறு ஏதாவது பண்ணலாம். என்று சொன்னால் கடவுளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் பொய் உரையாத தேவன், பொய் உரைக்க முடியாத தேவன் அவர். அவர் இப்போ சொல்லிட்டாரு, ஆபிரகாமே உனக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இப்படிப்பட்ட தேவன் நம்மளோட சேரும்போது நம்ம இந்த உடன்படிக்கைக்கு ஆளாக்கிட்டு நம்மளோட கை கோக்குறாரு. நம்ம அவரோட ஒன்றாயிடுறோம். தான் நடக்குது. ரட்சிப்புலாம் தான் நடந்துருக்குது. புதிய உடன்படிக்கையில் தான் நடந்துருக்குது. நாம் அவரோடு ஒன்றாகி விட்டோம், அவ்வளோதான், சேர்ந்தாச்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை தேவை, வயசாகிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 100 வயசாக போகுது. மனைவிக்கு 90 வயசாகிடுச்சு. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் குழந்தைய தருவேன். ஆனால் சாராள் என்ன பண்ணிட்டா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். நிறைய பேர் கர்த்தருக்கு உதவி செய்கிற ஆளுங்க இருக்கிறாங்க நிறைய பேர். புருஷனை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டா, எங்கே கர்த்தர் தர்றதெல்லாம் வயசாகிட்டே போகுது, ஆகவே இந்த ஆகாரங்கிற பெண்ணை எடுத்து அவள் மூலமாக குழந்தை பெற்றுக்கும், என்னால் பெற்றுக்கவே முடியலையே, பெற்றுக்கோன்னு சொல்லி அவனும் கொஞ்சம் மாம்சீகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கடவுள் சொன்ன வாக்கு தத்துவத்தை கொஞ்ச நேரம் கோட்டை விட்டுட்டு என்ன யோசிக்க, ஆமாம் அவள் சொல்கிறதுலையும் கரெக்டு தானே, மனைவி சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி அதை கேட்க ஆரம்பித்தான். பாருங்கள், ஆதாமும் அதான் பண்ணான் பாருங்கள். அதனால தான் தேவன் சொன்னார், பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நீ உன் மனைவி சொன்னதை கேட்டபடினாலே அப்படின்னு சொல்லி தான் பனிஷ்மெண்ட்டை சொல்கிறார் அவனுக்கு. கடவுள் சொன்னதை கேட்கல, ஆனால் மனைவி சொன்னதை கேட்டேன். நிறைய பேர் கடவுள் சொன்னதை விட்டுட்டு மனைவி சொன்னதை கேட்குறாங்க. கடவுள் சொன்னது எல்லாரும் சொல்கிறத காட்டிலும் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கடவுளே அப்செட் ஆனாலும் பரவாயில்ல, வீட்டில் மனைவி அப்செட் ஆகாமல் இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கிறாங்க.
அப்படி கிடையாது. அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதன் மூலமாக பல குழப்படிகள் அங்கே உண்டாகிறது. அந்த குழந்தை வந்து மனுஷீக ஒரு மாம்சீக முயற்சியை எடுத்து காட்டுகிறது. சரி, ஆனால் தேவன் வந்து சொன்னதை செய்யாமல் விட மாட்டார் பாருங்க. இவன் இப்படி செஞ்சுட்டான்னு விடல அவர். இல்லை நான் சொன்னேன் உனக்கு ஒரு சந்ததி ஏற்படுத்துவேன். அது இந்த இஸ்மேல்னால் அல்ல, அது எதுனால உண்டாகும்? ஈசாக்குனால. நான் கொடுக்க போகிற அந்த பிள்ளை வேறு, வாக்கு தத்துவத்தின்படி பிறக்க போகிற பிள்ளை வேறுன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறார். ஏன்னா அவர் சொன்னதை செய்தே தீர்வார். எப்படி செய்வார்? இதுதான் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள். நிறைய நேரத்தில் பாருங்கள், இன்றைக்கு உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். எப்படி இது நடக்க போகுது? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசுகிறீங்களா பிரதர்? எப்படி நடக்கும் ஆசீர்வாதம்? எப்படி தான் நடக்க போகுதோ தெரியல பிரதர் அப்படி தான் பாருங்கள். இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே பிரயாணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது டெய்லி இந்த மண்ணா வந்து விழுந்தது பாருங்கள். எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டெய்லி இதை சாப்பிட்டு புளிச்சு போச்சு, அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரே வெஜிடேரியன் டயட்டாக இருக்குது. சரி, அவங்க என்ன நினச்சாங்க, நல்ல கறி மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், சரி உனக்கு கறி தர்றேன், மீன் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கறி வேணுமோ தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கீழ்காற்றை வீச பண்ணி காடைகள் வந்து அங்கே இவர்கள் இருக்கிற அந்த பாளையம் இறங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு சுற்றி இந்த பக்கம் ஒரு நாள் பயணம், இந்த பக்கம் ஒரு நாள் பயணம் தூரம். ஒரு நாள் பயணம்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க வேத வல்லுநர்கள்லாம். அப்போ இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் 40 கிலோமீட்டருக்கு 2 முழம் உயரத்துக்கு வந்து பொத்துன்னு விழுதுக்கலாம் காடைகள். இவ்வளோ உயரத்துக்கு காடைகள் வந்து விழுந்து குவிந்து கிடக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த காடைகள்னால் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபேட் பேர்ட்ஸ், ஒரு மாதிரி குண்டாக இருக்குங்களாம். அது வந்து பறக்கணும்னா கொஞ்சம் காற்று நல்லா வேகம் அடிக்கும்போது பறக்குமா. ஏன்னா காற்றுடைய ஒத்தாசையோடு கொஞ்சம் சோம்பேறிங்க இதுங்க. காற்று கொஞ்சம் அப்படி தள்ள இதுவும் அப்படி லேசாக சேர்ந்து கூடயே போகிறது. அப்படி பறந்து பழக்கம் அதுகளுக்கு. இப்போ அப்படி பறந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இங்கே வந்து எங்கே வரணுமோ அங்கே வந்த உடனே காற்று நின்று போச்சு. கர்த்தர் காற்று நிறுத்திட்டார். டக்குன்னு வந்து எல்லாம் அங்கே லேண்ட் ஆகிடுச்சு, நம்ம பறக்க முடியாமல். இவங்க அதெல்லாம் சேகரித்து ஏராளமான காடைகளை சேகரித்து சாப்பிட்டாங்க. மோசே கேட்குறான், இங்கே என்ன மாடாக இருக்குது ஆடாக இருக்குது, எப்படி கறி தர போறீர்? இவங்க யோசனை பாருங்கள், எப்படி தருவார் ஆண்டவர்? இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, கறி எப்படி வரும்? இதை ஒரு ஆள் கணக்கு போட்டு சொல்கிறாரு பாருங்கள். நம்ம உதாரணத்துக்கு ஒரு இன்றைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் சிட்டி எடுத்துக்கொண்டா, சென்னை போல் ஒரு சிட்டி எடுத்துக்கொண்டா, அன்றைக்கி அந்த இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட 3 மில்லியன் பீப்புள் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். அல்லது 3 மில்லியன் சொன்னால் 30 லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். ஆவரேஜாக 30 லட்சம் பேருக்கு கறியை கொண்டாந்து இறக்கணும்னு சொன்னால், அல்லது இந்த 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 முழம் உயரத்துக்கு வந்து காடைகள் விழுகிற அளவுக்கு கணக்கு போட்டு இதெல்லாம் ஒரு லாரியில் கொண்டாந்து இறக்கணும்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, வந்து லாரியாக டெய்லி வந்துட்டு போனால் கூட அது சாத்தியம் கிடையாது. இந்த ஊரே அடைச்சிக்கும் அந்த லாரியெல்லாம் வந்து. அந்த அளவுக்கு ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அது சாத்தியமே கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனினால் கொண்டு வந்து இது செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கி அதை சொன்னால் கூட இது எப்படி ஆகும் தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். ஆனால் தேவன் ஏதாவது ஒரு வழியை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு பணம் தேவைங்கும் போது, எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது, எத்தனை வழிகளில் இந்த பணத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னு உட்கார்ந்து அலசி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு 4-5 வழியாக சொல்லுவோம். அங்கே வாங்கிடலாம், இங்கே வாங்கிடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை விற்றுடலாம், இப்படி திரட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வழி வச்சுருப்போம். நம்ம 4-5 வழிக்கு போகிறோம், வேறு வழி இல்லை பிரதர்ன்றோம். அவ்வளோதான். வந்தால் இந்த 2-3 வழியில் வரணும், மிஞ்சி போனால் அது 4 வழி இருக்குது. இந்த வழியாக தான் வரணும் பிரதர், பணம் வேறு வழி. ஆனால் நான் சொல்லுகிறேன், எல்லா வழியும் தீர்ந்துட்ட பிறகு தேவன் இன்னும் அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறார். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்த்து நான் சொல்லுகிற காரியம். அற்புதமான வழி, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான வழிகளை வைத்திருக்கிறார். தேவன்கிட்ட கேட்டிங்கன்னா, எத்தனை வழி இருக்கு ஆண்டவர்? இவ்வளோ பணம் தேவைப்படுது, இந்த தேவையை சந்திக்கிறதுக்கு, இது எப்படி வரப்போகுது? எனக்கு நினச்சி பார்த்தா ஒரு வழி கூட வரமாட்டேந்தே. இவ்வளோ பணம் கொண்டு வர்றதுக்கு ஒரு வழி கூட எனக்கு யோசனைக்கு வரமாட்டேது. எப்படி இவ்வளோ பணத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்வார், உன்னால் அவ்வளோதான் யோசிக்க முடியுது, எனக்கு கோடிக்கணக்கான வழிகள் எனக்கு ஞாபகம் வருதுன்றார்.
உங்களுடைய பண தேவையின் போது இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான வழிகள், எத்தனையோ வழிகள். தேவன் திருமண பக்கமெல்லாம் வழி மெத்தட் இருக்குது அவருக்கு. எப்படி கொண்டு வரணும், காசு எப்படி கொண்டு வரணும், எப்படி உங்களுடைய தேவையை சந்திக்கணும், எப்படி உங்களுடைய குறையை போக்கணுங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், இந்த கர்த்தர் குழந்தைய தருவேன்னு சொன்ன உடனே சாராள் சிரிக்கிறா. பின்னால் நின்றுக்கிட்டு, ஏன்னா வயசு 90 ஆயிடுச்சு, இனிமேங்க குழந்தை உண்டாக போகுது, தேவதூதன் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி சிரிப்பு வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. ஏன்னு சொன்னால், எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் அதுதான் அவங்களுக்கு அது விளங்கல. அதுதான் அவங்களுக்கு. என்ன நான் நினச்சி பார்க்குற வரைக்கும் ஆக முடியாத, வயசு 90 ஆயிடுச்சு, வேறு என்ன வழி இருக்குது, வழியெல்லாம் அடைப்பட்டு போச்சு, இனிமேங்க பிறக்குமா, வழி இல்லையே. கற்று சொல்ல வழி இருக்குது, நமக்கு வழங்க மாட்டேங்குது வழி இருக்குதுங்கிறது. ஆனால் நாம் ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். இப்போ ஆபிரகாம் வந்து ஒரு தனி மனுஷன் இல்லை, ஆபிரகாம் தேவனோடு கைகோர்த்த மனுஷன். ஹலோ, இருக்கீங்களா? நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடையவர்கள், இருக்கீங்களா? நாம் ஒரு தனி மனுஷன் இல்லை. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ அவர் தனி மனுஷனாக தன்னை பார்க்கறது இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே தான் தன்னை காண்கிறார். கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் என்ன பார்க்கல, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், ஆகவே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. இதை மறக்கவே கூடாது. பாருங்கள், நீங்கள் என்னைக்கு உங்களை தனி மனுஷனாக பார்க்குறீங்களோ அப்போ நீங்கள் உடன்படிக்கையை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உடன்படிக்கைன்ற அந்த கான்செப்டை விளங்கிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றாயிட்டீங்கன்றது இன்னும் விளங்கிக்கொள்ள. எப்படி திருமணத்தில் கணவனும் மனைவி ஒன்றாகிறார்களோ அதுபோல் என்றைக்கு வாயை திறந்து ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக அறிக்கை செய்தீர்களோ, ஒரு பொண்ணோ பையனை இங்கே நின்று இன்று முதல் உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு அவள் சொல்கிறா, இவன் சொல்கிறான் இன்று முதல் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். 2 பேரும் சொல்லி முடித்த உடனே அவள் 2 பேரும் அந்த 2 பேருடைய வார்த்தையின் நிமித்தமாக கணவன் மனைவி ஆகிட்டாங்க. அந்த 2 பேர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்கள். ஹலோ, இவன் சொல்கிறான் நான் உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னோட வாழுவேன். இவளும் அதே சொல்கிறா. சொன்ன உடனே அவள் கணவன் மனைவி ஆகிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், இது என்ன அதிசயம், இவர் சொன்னார் அவர் சொன்னார் முடிஞ்சோன்னா கணவன் மனைவி ஆகிட்டாங்க, எப்படி கணவன்? நான் சொல்கிறேன், வார்த்தை உலகம் இது, வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட உலகம், எல்லாமே வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, எல்லாமே வார்த்தையினால் தான் உண்டாகிறது. திருமண பந்தம், திருமண ஒப்பந்தம், திருமண உடன்படிக்கை வார்த்தையினால் உண்டாகிறது. வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. உங்கள் வாயை திறந்து நீங்கள் இவள் என்னுடைய மனைவி, இவர் என்னுடைய கணவன் சொல்லி அறிக்கை செய்தவுடன் அங்கே என்ன நடக்குது? அந்த வார்த்தையிலே வல்லமை கிளம்புது. என்ன பண்றதுக்கு? உங்கள் 2 பேரையும் இனி இருவராயிராமல் ஒருவராயிருக்க பண்ணும்படியாக ஒரு பெரிய வல்லமை அதிலிருந்து கிளம்புகிறது. ஹலோ, எப்படி வெளிச்சம் உண்டாயிருக்க கடவுள்னு சொன்ன வெளிச்சம் உண்டாயிற்றோ அதுபோல 2 பேரும் வாயை திறந்து இந்த திருமண வாக்குறுதியை கொடுத்த உடனே அந்த வார்த்தையிலே வல்லமை கிளம்பி 2 பேரையும் ஒன்றாக்கிடுச்சு. அவ்வளோதான், 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. அதே போல தான் நீங்கள் என்னைக்கு முன்னால் வந்து இயேசு ஆண்டவர் ரட்சகரமாக ஏற்றுக்கொண்டீர்களோ, அறிக்கை செய்து இன்று முதல் இயேசு என்னுடைய ஆண்டவர்னு சொன்னீங்களோ, அன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது. உங்களுடைய வார்த்தை, நீங்கள் வாயை திறந்து சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தை. ஏன்னா தேவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, வாயை திறந்து அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவான்ட்டாரு. அப்போ நீங்கள் எஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டீங்க. 2 பேரும் சொல்லிட்டதுனால அங்கே என்ன ஆயிடுச்சு? கவனன்ட்டு உண்டாகிவிட்டது. எல்லாரும் கை வச்சு சொல்லுவோம், நான் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையிலே இருக்கிறேன், வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரராக இருக்கிறேன், கிறிஸ்துவனுடையவன் நான், ஆபிரகாமின் சந்ததி.